ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 16/12/2024க்கான கேரளா லாட்டரி சான்ஸ் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் கரெக்டாக மார்க்கிங் பண்ணுறோம் பார்த்துங்க. ஸோ இது வந்து பம்பர் ரிசல்ட் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த பம்பர் ரிசல்ட்லேருந்து நமக்கு கரெக்டாக 12வது நாள் சரிங்களா. 12வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 065 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அந்த பம்பர் ரிசல்ட்லேருந்து இங்கே கிராஸாக பாருங்கள் 465, ஸோ 654 சேம் நம்பர் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தோன்னா 852, 782 அப்படின்னு சொல்லிட்டு சேம் நம்பர் அடிச்சிருக்காங்க. இங்கே 465க்கு 2 நம்பர்லேருந்து நமக்கு இதில் 065 அப்படி நம்பர் எடுத்து அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுக்கு நம்ம கரெக்டாக 2 நம்பர் மேட்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 065 அப்படிங்கிற நம்பரு ஏ போர்டு 0 வச்சு 065 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் நமக்கு மேட்சிங்காக 82 அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா. ஸோ 82 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் நமக்கு இங்கே மேலேருந்து பார்த்தீங்கன்னா 065, ஸோ இந்த இடத்துலேருந்து 065 அப்படிங்கிற நம்பர் எடுத்து நமக்கு அப்படியே அடிச்சிட்டாங்க. இப்போது இந்த 82 அப்படிங்கிற நம்பர் பாருங்கள், ஒரு நாள் கேப் விட்டு சரிங்களா. ஸோ இந்த இடத்துல 982 இருக்குது. ஸோ அந்த 982 அப்படிங்கிற நம்பரு ஸோ இங்கே நேருக்கு நேரம் வந்துச்சு. ஸோ இங்கே 82 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம நடுவில் தான் இருக்குது சரிங்களா. அப்படிங்கிறப்ப 982 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 982 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 982 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்கான நம்பர் தான் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துங்க, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிராஸாக பார்த்துங்க, இந்த இடத்துல 93க்கு நமக்கு திருப்பி 39ன்னு அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கிராசிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 25 இருக்குது. ஸோ 25க்கு நமக்கு இந்த இடத்துல மாற்றி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இங்கே எப்படி நமக்கு அடித்தாங்களோ அதே மாதிரி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ 25 அப்படிங்கிற நம்பர் எடுத்து நமக்கு 52 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ 93ங்கிற திருப்பி 33 அடிச்சிட்டாங்க. இப்போ 25க்கு நமக்கு 25 அப்படிங்கிற நம்பரை எடுத்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இங்கே 845 இந்த டேரக்ஷன் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க அடிச்சிருக்காங்க. ஏன்னா 44ங்கிறத அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பர்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அடிச்சிருப்பாங்க. ஸோ அதிகமாக எந்த நம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடிக்கல. ஸோ இந்த கிராசிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 9க்கு 9 அடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கிராசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 269க்கு 2 அப்படிங்கிற நம்பர் மட்டும் எடுத்து அடிச்சிருப்பாங்க சரிங்களா. 319க்கு 1 அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் எடுத்து அடிச்சிருக்காங்க. ஸோ 754க்கு 5 அப்படிங்கிற நம்பர் மட்டும் கிராஸ்லேருந்து எடுத்து அடிச்சிருக்காங்க. 844க்கு ஒரு நம்பர்ஸ் வந்திருக்கு. 782க்கு ஒரு நம்பர் வந்திருக்கு சரிங்களா. இங்கே நமக்கு 053க்கு நம்ம ஒரு நம்பரும் இல்லை, 593க்கு 2 நம்பர் வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் நாள் அப்படிங்கிறனால திரும்ப ஒரு 2 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டு இந்த வருஷத்தில் லாஸ்ட் நாள் அப்படிங்கிறனால 2 நம்பர் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 425 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஏ போர்டு மட்டும் 4 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், எதனால் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 நாள் இருக்குது பார்த்தீங்களா. 3 நாள் 3 நாள் 12க்கு ஏ போர்டு 2 12 அப்படின்னு சொல்லி வருது. இங்கே உள்ள 2ங்கிற மட்டும் எடுத்து அடிச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9981 81க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 81லேருந்து நமக்கு ஏ போர்டில் 8 அடிச்சிருக்காங்க சரிங்களா. இப்போது 7 14, ஸோ 14க்கு நமக்கு இங்கே 1 அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் விட்டுட்டாங்க சரிங்களா. அப்போ 14 அப்படிங்கிறப்ப இந்த 4 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் 425 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 74 25 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ நான் இப்போ சொன்ன கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ் கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஏற்கனவே சொன்ன பேட்டர்ன் தான் சரிங்களா. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் மட்டும் ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும் காட்டுறேன். அதாவது இங்கே நமக்கு 7 அப்படின்னு சொல்லி அடித்து இந்த இடத்துல சி போர்டில் 4 அப்படின்னு சொல்லி அடித்தாங்கன்னா மறுபடியும் சி போர்டு 4 வந்து பார்த்திங்கன்னா இறங்குது சரிங்களா. ஸோ அதுக்கு பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று 7 எடுத்து நமக்கு ஆப்போசிட் பண்ணி அப்படியே பார்த்திங்கன்னா 24ன்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. போன டைம் நம்ம கொடுத்துருந்தோம், அந்த கெஸ்ஸிங் வந்து பார்த்தோன்னா பாஸ் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இப்போது நமக்கு 7 4 வந்து பார்த்தோன்னா அடிச்சிருக்காங்க சரிங்களா. இப்போ அதுக்கு பதிலாக நம்ம சி போர்டுக்கு 4க்கு 4 இறக்கிடுறோம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோன்னா ஏ போர்டு 4 வரதுக்கு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம் சரிங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப இங்கே உள்ள 8க்கு பவர் பண்ணோம்னா அந்த இடத்துல 3 அப்படிங்கிற நம்பர் வரும் சரிங்களா. ஸோ 434, ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம பம்பரோட உள் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடணும் சரிங்களா. ஸோ எல்லா பம்பர் நம்பருமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள் நம்பர் வெளியில் இருந்து வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
ஸோ அதனால் இந்த 434 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த சிங்கிள் நம்பர் மட்டும் தான் நாளைக்கு என்னுடைய கெஸ்ஸிங்கு. சரிங்களா, 434. ஸோ இந்த ஒரு வேளை இந்த நம்பர் பவர் பண்ணி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 089. சரிங்களா, இந்த 2 நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த கெஸ்ஸிங் மட்டும் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா, 434, 989 இதனுடைய பவர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். பவர்லேயும் மாற்றி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 989. ஸோ இந்த நம்பருக்கு உங்களுக்கு டி போர்டு என்ன நம்பர்ஸ் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ என்னோடய கணிப்படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி போர்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 6ன்னு சொல்லி தொடர்ந்து 2 டைம் அடிச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நாள் 7 ஒரு நாள் 7 கேப் விட்டுட்டு 8 8ன்னு அடிச்சிருக்காங்க. சரிங்களா, இந்த 7க்கு ஒரு 8 கேப் விட்டாங்க. ஸோ அப்போது 8 8க்கு நமக்கு நெக்ஸ்ட்டு 9 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேப் விட்டு இந்த இடத்துல நமக்கு 0 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ 0 அப்படிங்கிற நம்மளை 04 34 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம், அல்லது 09 89 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.